வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம் வாங்க. ஆ கதிர், ஞானம், மிஸ்டர் கரிகாலன் வாங்க. மிஸ்டரா, நீங்க நிஜமாவே நல்ல மனசுக்காரர் தான் சார். தம்பி, இது உங்க வீடா? நம்ம கெஸ்ட் ஹவுஸ் தான் சார் இது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்படியா? சார், உங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு என்ன வாட்ச்மேனை போட்டுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி 100 கெஸ்ட் ஹவுஸை கட்டி அனுபவிக்க முடியலைன்னாலும் சரி, வாட்ச்மேனாக இருந்து அனுபவிச்சுக்கலான்னு பார்க்குறேன். எதுக்கு சார் உங்களை மாதிரி பணக்காரங்களாம் தெருவுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டி விட்றீங்க? அப்பப்போ வந்து தங்கிக்க தான் கரிகாலன். என்ன கொடுமை சார் இது? ஒரு மனுஷனுக்கு 100 வீடு, 100 மனுஷனுக்கு ஒரு வீடு. கேட்கவே ரொம்ப கொடுமையெல்லாம் இருக்கு. பரவாயில்ல கரிகாலன், நல்லா பேசுறீங்களே. இதை வச்சு தான் சார் ரொம்ப காலமாக பழப்ப ஓட்டிகிட்டு இருக்கேன். லைஃப் உங்களுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. சரியா, வாங்க, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. போலாமா? சேர்ந்த கூட்டம் அப்படி சார். வாங்க ஹாய் சார். ஹாய் ஹாய். வாங்க. ஹாய் சார். ஹாய். உட்காருங்க. நீங்க இப்போ வந்தீங்க? இப்பதான் சார் வர சொன்னாரு. வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் உட்காரு. இல்லை இருக்கட்டும், உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் சார். சார், உங்கள் பழைய ஆடிட்டர் பிஸ்னஸ் விஷயம் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டோம். ஆனால் கேஸ் விஷயத்தை பார்த்துக்க போகிறது இவர் தான். இவர் பேர் அரவிந்த் ஆக்ஷன். என்ன அரவிந்த் ஆக்ஷனா? என்ன ஆக்ஷன் சார்? கரிகாலன், ப்ளீஸ், we are talking some business here. சார் டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னோட பிஸ்னஸ் சம்மந்தமாக எல்லா கேஸையும் இவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ உங்கள் கேஸ் விஷயமும் இவர் தான் பார்க்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாரு. எப்போ கேஸ் கோர்ட்டுக்கு வந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருவாரு. தம்பி, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு தம்பி. நீங்க பாத்துங்க.